தமிழ் வணக்கம். எதிர்வரும் 2047 ஆண்டு இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தின் 100வது ஆண்டு வருகின்றது. இந்த 100வது ஆண்டில் உலகத்தின் முன்னணி இடத்தில் 3வது இடத்தில் $30 டிரில்லியன் பெறுமதியான மாபெரும் பொருளாதாரத்துடன் இந்தியாவை ஒரு வெற்றி நாடாக உயர்த்துவதற்கு அரசும் இந்திய அதிகாரிகளும் அறிஞர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இரவாக போராடி வருகின்றார்கள் என்று டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க செய்தியாளர் அலெக்சாண்டர் சுய்பியா எழுதிய கட்டுரை இன்று காலை நேரம் கவனத்தை தொடுவதாக அமைந்தது. இந்தியாவை இப்பொழுதும் ஐரோப்பா ஒரு கால் சென்டர் நாடு என்றும் ஒரு தொழிற்சாலை நாடு என்றும் உலகத்தின் மருந்து பெட்டி என்றும் மிகவும் மட்டமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா அடைந்து கொண்டிருக்கின்ற உயர்வை உண்மையான அளவில் இவர்கள் பேசுவதற்கு தயங்கி வேண்டுமென்றே தெரிந்தும் தெரியாதது போல உறங்குவது போல நாடகமாடுகின்றார்கள். இது இந்தியாவிற்கு சலிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐரோப்பிய மேலைத்தேய ஊடகங்கள் இந்தியாவினுடைய உண்மை வளர்ச்சியை பேச தவறுகின்றன. அதற்கு காரணம் அவர்கள் வளர்ச்சியடையாத காரணத்தினால் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு மறுக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் வரும் 2047க்கு உள்ளாக தொழில்நுட்பத்துறை AI தொழில்நுட்பம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய ஆதார் செயற்பாடுகள் முதல் அனைத்து விதமான உள்ளக கட்டமைப்புகளும் முற்று முழுதாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு விட வேண்டும் என்று இந்தியா அரும்பாடுபட்டு வருகின்றது. இந்தியாவினுடைய ஏற்றுமதிகள் உலகளவில் 10% இடத்தை பிடிக்க வேண்டும் என்று இந்திய ஏற்றுமதி துறையை அதிநவீனமயப்படுத்துவதற்கும் உற்பத்தி பொருட்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் இந்தியா அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இது ஐரோப்பாவிற்கு தெரியவில்லை. இப்பொழுது உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருக்கின்ற இந்தியா அடுத்து 3வது இடத்தை எட்டி தொட வேண்டும் என்று கனவுகளுடன் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களினுடைய வருமானத்தை 18,000 இருந்து $20,000 வரை உயர்த்திவிட வேண்டும். வறுமையை அடியோடு ஒழித்து உலகத்தில் வளரும் நாடு என்கின்ற நிலையில் இருந்தும் இடைநிலைப்பட்ட பொருளாதார நாடு என்கின்ற நிலையில் இருந்தும் மாற்றி உலகத்தின் 1வது இடத்தில் இருக்கின்ற பொருளாதார வல்லரசு என்ற இடத்திற்கு இந்தியாவை உயர்த்தவும் 2047 ஆண்டை தங்களுடைய குறியாக வைத்து இந்திய பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை AI தொழில்நுட்பம் மட்டும் அல்ல, செமிகண்டக்டர் உற்பத்திகள் குவாண்டம் கணினிகளை கொண்டு வருவதன் மூலமாக இந்தியாவினுடைய தொழில்துறைகளை மேம்படுத்துவதற்கு இந்திய அரசு முயற்சி எடுத்திருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் இந்தியாவினுடைய எழுச்சி நாம் நினைப்பதை போல சாதாரணமானது அல்ல. அது மிக விரைவாக இந்தியா முன்னேறி கொண்டு இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளில் அவருடைய குரல் ஒலித்திருக்கின்றது. இந்தியாவினுடைய இந்த முன்னேற்றத்திற்கு தடைகள் பல இருப்பதையும் அவர் மறுக்கவில்லை. முதலாவது, இந்தியாவில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே பொருளாதார ரீதியான பெரும் இடைவெளி நிலவுகின்றது. இதை மாற்றுவதற்கான வேலைகளை இந்தியா செய்வதில் பலத்த சவால்கள் இந்தியாவிற்கு இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்தியாவினுடைய கல்வி முறையானது மிகச் சிறந்தது என்று இந்தியாவிற்கு உள்ளே பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் இன்றைய நவீன கல்வி உலகமும் AI தொழில்நுட்பமும் அதற்கான வேகமான கணினி செயற்பாடுகளும் அதற்கான மிக வேகமான இணைய செயற்பாடுகளும் பாடசாலைகளினுடைய அதிநவீன நிலையும் ஒரு புதிய கல்வியை உருவாக்க தவறி இருக்கின்றது. இந்தியாவினுடைய கல்வி திட்டமானது உலகத்தை வென்று 3வது இடத்தை பிடித்து 1வது இடம் நோக்கி நகரக்கூடிய ஒரு கல்வியாக இல்லை. இந்தியாவினுடைய கனவுகளுக்கும் இந்தியாவினுடைய கல்விக்கும் இடையே பலத்த இடைவெளி நிலவுகின்றது. இதை மாற்றுவது மிகவும் கடினமான செயல். இந்திய கல்வி அமைப்பை முற்றாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மிகச் சிரமமான சவாலாக இருக்கின்றது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையேயான வேறுபாடு பெரிதாக
தேவையாக இருக்கின்றது. பெண்களை வேலை சந்தைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்திய அரசு கடுமையாக ஈடுபட்டு வருகின்றது. இரவு நேர பணிகளுக்கு பெண்கள் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக புதிய ஏற்பாடுகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான சட்டங்களினாலும் வழிமுறைகளினாலும் ஏற்படுத்தி வருகின்றார். இந்த துறையிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவினுடைய புதுடெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெறுகின்ற கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பது இந்திய பெண்களினுடைய இரவு நேர பணிக்கு செல்லுகின்ற வாழ்க்கையில் அச்சத்தை உருவாக்கி வருவதை மறுத்துவிடவும் மண் போட்டு மூடிவிடவும் முடியாது. இந்தியாவை பொறுத்தவரையில் சீனாவை போல தன்னுடைய உள்ளக கட்டமைப்புகளை மாற்றம் செய்யவில்லை. இந்தியாவினுடைய வீதிகள் உதாரணமாக வட்டமாக செல்லுகின்ற வட்ட வடிவமான பாதைகள் கூட மிகவும் சிறிய ஆரையை கொண்டதாக காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் மாற்றியமைப்பதாக இருந்தால் இந்தியா என்கின்ற பிரம்மாண்டமான தேசம் மிகப்பெரிய பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கும். இதை கருத்தில் கொண்டு 2049 ஆண்டு சீனாவினுடைய நூற்றாண்டு வருகின்ற பொழுது சீனா உலக வல்லரசில் முதலாவது இடத்தில் இருக்க வேண்டும் என்று கூறி உள்ளக கட்டமைப்புகளை மாற்றம் செய்வதில் சீனா மிகப்பெரிய அளவில் தொழில்பட்டு மாபெரும் வெற்றியையும் பெற்றிருக்கின்றது. அதுபோல இந்தியா வெற்றியை பெறவில்லை. இந்தியாவினுடைய பேச்சுக்களும் தலைவர்களினுடைய உரைகளும் இருக்கின்ற வேகத்திற்கும் வீச்சிற்கும் இணையாக இந்தியாவினுடைய உள்ளக கட்டமைப்புகளுடைய வளர்ச்சி போதியதாக இல்லாதனால் இந்த இடத்தை எட்டி தொடுவது இந்தியாவிற்கு பெரும் சவாலாகவே அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா இளைஞர்களினுடைய நாடாக இருந்த காலம் போய் இப்பொழுது இந்தியா முதியவர்களினுடைய நாடாக ஆகக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகையின் நிலை இருக்கின்றது. அரசியல் அரங்கில் இன்னமும் அதிக வயதானவர்களுடைய ஆதிக்கமே இருக்கின்றது. ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. லஞ்சம் அதைவிட பெரிய அளவில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் உடனடியாக மாற்ற முடியாது. ஆனாலும் 2047 நோக்கிய இந்தியாவினுடைய நூற்றாண்டு பயணமானது இவை எல்லாவற்றையும் கடந்த புதியதொரு பாதையை கண்டுபிடித்து வெற்றி பெறும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று போதை வஸ்தில் இருந்து பாரத இளைஞர்களை காப்பாற்றும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்தியாவினுடைய இளைஞர்களே, நீங்கள் போதை வஸ்தை பாவிக்கின்ற பொழுது உடனடியாக ஒரு சலசலப்பான இன்பம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் போக போக அது பெரும் துன்பமாக மாறிவிடும். உங்களுடைய தாயின் கண்களில் கண்ணீரையும் தந்தையின் கனவுகளில் மண்ணையும் அள்ளி போடுகின்ற வேலையை போதை வஸ்தினால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இவற்றை கைவிடுங்கள் என்றும் போதை வஸ்தினால் பாதிக்கப்பட்டு திருந்தி வருபவர்களை கேலி செய்யாமல் சமுதாயத்தில் வாழ அனுமதியுங்கள் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். தங்களுடைய நாட்டிற்கு எதிரான தீய சக்திகள் போதை வஸ்தை தங்களுடைய நாட்டிற்குள் அனுப்பி இளையோரை நாசம் செய்து வருவதாகவும் இளையோரிடையே போதை வஸ்து அடிப்பதும் அது பற்றி பெருமையாக பேசுவதும் வார விடுமுறை நாட்களில் போதை வஸ்து கலாச்சாரத்தில் மூழ்குவதுமாக அவர்கள் தவறான ஒரு பாதையில் போவதை தடுக்க முடியாமல் போய்விட்டது. இதை தடுப்பதற்கும் இதற்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள், இதற்கான கலை நிகழ்ச்சிகள், தன்னம்பிக்கை விவகாரங்கள், ஒருவர் வெற்றி பெற்றால் பாராட்ட முடியாத அளவிற்கு இன்றைய சமுதாயம் போயிருக்கின்றது. தோல்விகளையும் மரணங்களையும் விபத்துக்களையும் முக்கியத்துவப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மாற்றி வெற்றி பெற்றவர்களை பாராட்டுகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் போதை வஸ்தில் இருந்து இளைஞர்கள் விடுதலை பெற்று வெற்றி பெற்றால் இந்த உலகம் எங்களை வாழ்த்தும் என்ற நிலைக்குள் வர இத்தகைய திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாகவும் இளைஞர்களை காப்பாற்றும் இந்த திட்டமும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் வெள்ளம் தலைக்கு மேல் போன நிலையில் தான் இந்த குரல் வந்திருக்கின்றதா என்பதையும் சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.